இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விஷு. டீ எல்லாம் போடுங்க. டீ அடிக்ட் பாருங்க. ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் அம்பிலிஸ் லிட்டில் வேர்ல்டு. என் பேர் லக்ஷ்மி பிரசன்னாங்க. இதுதான் என்னோடய சேனல்லே ஃபஸ்ட் லாங் வீடியோவாக இருக்க போகிறது. எங்கே எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரில, அதுதான் நான் நியூ இயர் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு. இந்த வீடியோவில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது அண்ட் மோஸ்ட்டாக நாங்கள் சமைச்சது தான் பார்க்க போகிறீங்க. நியூ இயரில் அதுக்கு வேண்டி நாங்கள் காலையிலே ஏஞ்சிட்டு விஷு கனியை பார்த்துட்டு நான் சேமியா பாயசம் தான் பண்ணேங்க. அது நைவேத்தியமாக வச்சுட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தேன்னு. அது தீர்ந்துடுத்து. இன்றைக்கி லன்ச் மெனு என்னதுன்னா பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பச்சடி, ரேடிஷ் சாம்பார், பருப்பு வடை அண்ட் அப்பளம், அவ்வளோதாங்க. என் தயிர். இது நான் தான் சமைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன்னு, வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு. பீட்ரூட் பொரியல் பண்ணதுக்கு பீட்ரூட்டை கிரேட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு, எனக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடு, எல்லாமே நானே பண்ணுறேன்னு ரேடிஷ் சாம்பார் அவர் தான் வச்சாங்க. இந்த சாம்பார் அவர் எந்த சாம்பார் பவுடரும் போடாமல் வச்சாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சமைச்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஞ்சம் தூர் தால் எடுத்துட்டாங்க. அது நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க ஒரு 3 to 4 டைம்ஸு. வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 12 கார்லிக் பீசஸ் இது போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் என் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு 6 விசில்ஸ் வச்சுட்டாங்க. இங்கே மஞ்சத்தூள் போட்டாங்கல்ல, உப்பு போடுறதுக்கு பதிலாக டீ தூள் எடுத்துட்டாங்க. இதுதான் டீ அடிக்ட் பாவங்கள்னு சொல்லுவாங்க. டீ அடிக்ட் இல்லை, டீனா பிடிக்கும், தெரியாதனமாக சால்ட் எடுக்கிற பதில் டீ எடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. ஃபுல் குக்கிங்கே ஜாலியாக பேசிகிட்டே சமைச்சிட்டு இருந்தோம். அவங்க அந்த சமைக்கிற டைமில் அவங்க சின்னப்போ என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணாங்க, அவங்க ஊர் கதை எல்லாமே பேசினாங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா பேசுவாங்கங்க. நீங்கள் அப்படியே காது கொடுத்து வாங்கணும், நல்லா பேசுவாங்க. அவள் பேச பேச நானும் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே சமைச்சோம். டைம் எப்படி போச்சுன்னு கூட தெரில. இந்த நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோவை அவங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டிப் கொடுக்குறாங்க. ஸோ நான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதில்ல, நீங்களே பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணுப்பா. சாம்பாருக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு பொரியலுக்கு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லைங்க, இங்கே தேங்காய் அரைச்சுட்டாங்கல்ல. ஆக்சுவலாக பீட்ரூட் பொரியலுக்கும் எங்களுக்கு தேங்காய் தேவை. ஆனால் அந்த தேங்காயில் தேங்காய், காஞ்ச மிளகா, ஜீரகம், பூண்டு எல்லாமே போட்டு அரைப்பாங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பீட்ரூட் பொரியல் அப்படி தாளிச்சிட்டு பீட்ரூட் போட்டுட்டு இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், பூண்டு போட்டு சமைங்க, சூப்பராக இருக்கும். என் பவுலில் எடுத்து வச்ச தேங்காய் தான் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம். எப்போ யூஸ் பண்ணுவோன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் போடுவோம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டிலலாம் இப்படி சமைக்க மாட்டாங்க. நான் ஆந்திரா பொண்ணு. எங்களோட அவ்வளோவா ஆந்திரா பொண்ணு மீன்ஸ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆந்திரா, பட் மதர் டங் தமிழ். ஸோ அங்கே ஆந்திராவிலே வளர்ந்த காரணமாக மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்டு தான் பழகினோம். இங்கே கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டுக்கப்புறமா குவைட் டிஃப்ரெண்ட்டுங்க. எல்லாமே எல்லாத்துலேயும் தேங்காய் இருக்கும்.
நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன்னு. கம்பேர் டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நான் தான் கம்மி ஸ்பைசி தான். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் நான் தான் அதிகம் ஸ்பைஸ் சாப்பிட்றவங்க. எங்கள் ஹஸ்பண்டும் மாமியாரும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இங்கே சாம்பாருக்கு தான் தாளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிரவுண்ட்நட் ஆயிலும் கடுகும் சீரகமும் உளுத்தம்பருப்பும் பெருங்காயமும் அண்ட் காஞ்ச மிளகா. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க காஞ்ச மிளகா எப்போவுமே முழுசாக போடக்கூடாதாம், கிள்ளி போடணுமா. கிள்ளி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போடுங்க. ஆக்சுவலாக நான் சமைக்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கப்புறமா தான் வெங்காயம் போடுவேன்னு. ஆனால் ஃபஸ்ட்டே இவர் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டிருக்காரு. ஏன்னா அவர் முன்னாடி இது சமைச்சிருக்காராம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த சாம்பார் டேஸ்ட்டு வரும்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இது அவங்க பண்ண சாம்பார். சொல்லணும்னா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இல்லை, நல்லா இருந்துச்சு. நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டோங்க. ஸோ வெங்காயம் வதக்கிட்டுக்கப்புறமா இப்போ தான் அவங்க பச்சை மிளகாயே போடுறாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை அண்டு கொஞ்சம் உப்பு, தனியாத்தூள் அண்டு கொஞ்சம் காரமும் போடுவாங்க. ஃபஸ்ட் ரேடிஷ் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, காரம், தனியாத்தூள் போட்டாங்க. புளி கரைச்சி வச்சுட்டுருந்தாங்க. ஸோ அந்த புளி தண்ணியையும் ஊற்றிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா இந்த குக்கரில் நம்ம ஸ்டார்டிங் தூர் தால் டொமேட்டோ எல்லாமே ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம்ல ஒரு 5 to 6 விசில்ஸு, அந்த திங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுவாங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொடுக்கணும். இந்த அடிக்கிற வெயிலில் நமக்கு யாராவது இப்படி சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்லான்னு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன்னு. அதுக்கப்புறம் தேங்காயும் துருவி போட்டாங்க, அப்படியே கொத்தமல்லியும் போட்டாங்க. அவ்வளோதான் அங்கே சாம்பார் முடிஞ்சது. ஸோ நல்லா இலை நாங்கள் வாங்கலை, வாழை. அந்த வாழையில் தண்ணி தெளிச்சிட்டு எல்லாமே போட்டு சாப்பிட்ருந்து இனியும் நல்லா இருந்திருக்கும். நான் வாழை வாங்கலை. ஆனால் தட்டில் எல்லாமே பண்ணது எல்லாமே நல்லா அடுக்கிட்டு சாப்பிட்டோங்க. சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, தயிர், பீட்ரூட் பொரியல், பருப்பு வடை. இந்த அவல் என்னென்னா மேலே வீட்டை அவங்க கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஸ்வீட் கிரேவிங் ஆஃப்டர் மீலும் எனக்கு திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் தாய் கிழவி மூவியும் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு க்ளீனிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டோங்க. அப்படி தான் போச்சுங்க எங்கள் தமிழ் புத்தாண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till now. Bye. See you in next video.